மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என பிரதமர் மோடி புகழார். பெண் சக்தியின் வெளிப்பாடாகவே ஜெயலலிதா இருந்தார் என்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. अम्मा जयललिता जी ऐसी ही एक लोकप्रिय लीडर थी। 24 फरवरी उनके जन्मदिन का अवसर होता है। तमिलनाडु के लोगों का उनसे लगाव कितना गहरा था, यह मुझे आज भी राज्य के दौरे में दिखता है। கேரளாவில் பச்சிளம் குழந்தையின் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது தொடர்பாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. பெற்றோரின் சிந்தனை குணம் எவ்வளவு பெரியது என்பதை காட்டுவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாராட்டு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியது திமுக. முதலாவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை. ஐந்து தொகுதிகள் இல்லாவிட்டால் 4 தொகுதிகளையாவது தருமாறு கேட்டுள்ளோம். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு IUML தலைவர் காதர் முஹிதீன் பேட்டி. முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்கவில்லாவிட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் IUML தலைவர் காதர் முஹிதீன் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. தொகுதி பங்கீடு பேச்சு குறித்து பேட்டி அளித்த போது மயங்கிய நிலையில் முதலுதவி சிகிச்சை. நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மக்கள் நீதி மையத்திற்கு திமுக அழைப்பு. வரும் 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடனும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்டுடனும் பேச்சுவார்த்தை. கோவையில் இன்று நடைபெறுகிறது திமுக இளைஞரணியின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்டமாக கூட்டம் நடத்த ஏற்பாடு. தீவிரவாதிகளை தடுக்க மாநில அரசு என்ன செய்தது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திருப்பூரில் தீவிரவாதிகள் 8 பேரை டெல்லி காவல்துறை கைது செய்ததை சுட்டிக்காட்டி பதிவு. பாஜகவுடன் தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. வேலூரில் நாளை தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். பகல் 12 மணி முதல் மாலை 4 மணிக்குள் விஜய் பேச உள்ளதாக தகவல். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டுமென தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். வடசென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என ஆதவர்ஜுனா நம்பிக்கை. உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு காய்ச்சல் பாதிப்பு. கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் பரிசோதனைக்காக அனுமதி. தமிழகத்தில் நிமோனியா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மக்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம். முதியோர், இணை நோயாளிகள் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 44 மின்சார ரயில்கள் ரத்தால் தினம்தோறும் அவதிக்குள்ளாகும் பயணிகள்.
எதிர்கால நலனுக்காக தற்காலிக சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுமாறு தெற்கு ரயில்வே வேண்டுகோள். நாளை முதல் கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே கூடுதல் மின்சார ரயில்கள் இயக்கம். பயணிகள் அங்கிருந்து மெட்ரோ ரயில் மூலம் தங்களது பயணத்தை தொடரலாம் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இந்தியாவின் அதிவேக மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 180 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லக்கூடிய நமோ பாரத் வழித்தடத்தையும் திறந்து வைத்தார். கேரளா, குஜராத், புதுச்சேரி உள்ளிட்ட 9 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் எண்ணிக்கை 1,70,00,000 குறைந்தது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தகவல். சபரிமலை தங்கம் கையாடல் விவகாரத்தில் தலைமை அர்ச்சகர் கண்டரு ராஜீவரு சிக்க வைக்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதாலா குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் அரசியல் தூண்டுதல் இருப்பதாகவும் சந்தேகம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அசாம் அரசியலில் ஏற்பட்ட முக்கிய திருப்பம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் பூபேன் குமார் போரா பாஜகவில் இணைந்தார். ஆப்கானிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்ததாக பாகிஸ்தான் அறிவிப்பு. பாகிஸ்தான் தாக்குதலில் அப்பாவிகள் இறந்ததாகவும் தக்க பதிலடி தரப்படும் என்றும் ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது 15% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவிப்பு. இறக்குமதி வரிகள் சட்டவிரோதமானது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் புதிய முடிவு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள். இந்திய அணியை இன்று எதிர்கொள்கிறது தென்னாப்பிரிக்கா.